ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखातापपापच्यमानान् मुक्त्वा मौनं वडविटपिनोः मूलतो निष्पतन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणतोऽस्मि मुदान्वहम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய நம்முடைய விஷயம் சங்கராயணம். சங்கராயணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இப்போ ராமாயணம் அப்படின்னு சொன்னோம்னா ராமருடைய அயனம். அயனம்னா கமனம், யாத்திரை, ஜேர்னி, தி ஜேர்னி ஆஃப் ராமா. ராமஸ்ய அயனம் ராமாயணம். அதை போலவே சங்கரஸ்ய அயனம் சங்கராயணம். நம்ம ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய அயனம், யாத்திரை, அதுதான் சங்கராயணம். இப்ப யாத்திரைன்னு சொன்னோம்னா வியாவகாரிகத்துல யாத்திரைனா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போறது. அதே நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம்னா சனாதன தர்மத்துல ஒவ்வொரு ஜீவனுடைய யாத்திரை, முக்கியமான யாத்திரை ஒரு ஜீவாத்மாலேந்து பரமாத்மாக்கு போகிறது, அஜானத்திலேருந்து ஞானத்துக்கு போகிறது. அதுதான் நம்ம உபனிஷத்துக்களுடைய பிரார்த்தனை. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. எல்லாமே கமனம் தான். இந்த கமனம் தான் யாத்திரை, அதுதான் அயனம். அப்ப இந்த அயனம் தான் நம்முடைய ஜீவித நோக்கமே. அந்த நோக்கத்திற்கு ஒரு குறிக்கோள் கொடுத்து ஒரு மையமா கொண்ட விஷயம் இருக்கிறது தான் உபனிஷத்துக்கள். நம்ம வேதாந்தம் அப்படின்னு சொன்னாலே அந்த கமனம் எதை நோக்கி செல்வது, அந்த கதி என்ன, இந்த டெஸ்டினேஷன் என்ன, நம்ம எங்க போகிறது அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சொல்றதுதான் உபனிஷத்துக்கள், வேதாந்தம். அந்த கதி, அந்த டெஸ்டினேஷன் தான் பிரம்மன் அப்படிங்கிறத ஆதிசங்கர பகவத் பாதாலே உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தமா சொல்றா. உபனிஷத் பாஷ்யங்கள்லயே இந்த உப நீ சது, அந்த மூணு வார்த்தைக்கும் இந்த சதுங்கிற வார்த்தையில கதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை பகவத் பாதால் சொல்றா. நம்மளுடைய எல்லாருடையுமே பரமமான கதி, பரமபதம், தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். அந்த பரமமான கதி தான் பிரம்மம். அந்த கதிக்கு போகிறது, இந்த கதிக்கு செல்வது, அதுதான் நம்முடைய ஜீவிதம் அப்படிங்கிற கமனம். இப்ப ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய கமனம், அயனம் எதற்காக வந்தது? நம்மளுடைய கமனத்தை, அயனத்தை இல்லாம ஆகிறதுக்கு. நம்மளுடைய அந்த சம்சார சக்கரம் இருக்கு இல்லையா, ஒரு ஜீவிதத்திலேருந்து இன்னொரு ஜீவிதத்துக்கு போறது, ஒரு ஜன்மாலேருந்து இன்னொரு ஜன்மாக்கு போகிறது, அந்த கமனத்தை நிறுத்துறதுக்காகத்தான் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய அவதாரம். இப்ப அவதாரம்னு சொன்னோமே, அவதாரம் எதற்காக நடக்கிறது? கிருஷ்ண பரமாத்மாவே பகவத்கீதையில சொல்றார், யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம். தர்ம கிளானி எப்ப ஏற்படுறதோ, ஏது தர்மம்? நம்ம சனாதன தர்மம், நம்ம வைதிக தர்மத்துக்கு கிளானி எப்ப ஏற்படுறதோ அந்த சமயத்துல என்னுடைய அவதாரம் உண்டாகும். சிருஜாம்யஹம், சிருஜாமி, நானே வருவேன். அதுதான் அவதரணம் அப்படிங்கிறது சொல்றது. இப்ப ஆச்சாரிய பகவத் பாதாளுடைய அவதாரம், அவதரணம் அப்படி ஒரு தர்மக்ளானி ஏற்பட்ட நிலையில தான் வந்தது.
தர்ம கிளானினா என்ன? தர்மத்துக்கு எப்ப கிளானி உண்டாகும்? தர்மம் அப்படிங்கிற வார்த்தையே, தர்மம் நிலைநிற்கணும்னா ஆச்சரணத்துல தான் தர்மம் நிலைநிற்கும். அதனால தான் உபனிஷத்துக்கள் சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொல்றா. தர்மத்தை நிலைநாட்டணும்னா அதை ஆச்சரிக்கணும், ஆச்சாரம் இருக்கணும். தர்மத்தை பேசி பிரயோஜனம் இல்லை, தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும். எப்போது அந்த தர்மம் ஆச்சரணத்திலிருந்து விலகிறதோ அப்பதான் தர்ம கிளானி. ஆச்சாரியாளுடைய அந்த அவதார சமயத்துக்கு முன்னால பகவான் புத்தருடைய அவதாரம். பகவான் புத்தருடைய அவதாரம் கூட அந்த சமயத்தில் இருந்த சில விஷயங்களுக்கு எதிராக வந்த ஒரு அவதாரம். ஆனா இந்த புத்த மதம் அப்படின்னு வந்தது இல்லையா, புத்தரை ஃபாலோ அப் பண்ணிட்டு ஹியூஜ் ஃபாலோயிங் ஃபார் புத்திசம், ஃபார் புத்தாஸ் டீச்சிங்ஸ். அந்த புத்த மதம் அப்படின்னு வந்த போது வைதிக தர்மம், வைதிக காரியங்கள், வைதிக கர்மா அப்படிங்கிறது ஆச்சரணத்திலிருந்து போயிடுது. ஏன்னா புத்த மதம் சத்யா, சத்தியம், அஹிம்சா, அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் இப்படிங்கிற குணங்களை மையமாக கொண்ட இருந்ததை தவிர கர்மாக்களுக்கு அவ்வளவு பிராதானியம் இருக்கல. கர்மா இல்லைன்னா சித்த சுத்தி உண்டாகாது. இதுதான் பேசிக் பிரின்சிபிள். நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற பேசிக் பிரின்சிபிளே கர்மம் எதற்காக? சித்த சுத்தி உண்டாவதற்காக. சித்த சுத்தியினால் ஞானத்துக்குள்ள முமுக்ஷு, ஞானத்துக்குள்ள இச்சை உண்டாகும், மோட்சத்துக்குள்ள இச்சை உண்டாகும். அதனால நமக்கு பரமமான ஞானம் நாம் அடைவோம், அதனால நம்மளுக்கு முக்தி உண்டாகும். இதுதான் the basic principle, the cycle of சனாதன தர்மம். அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டே கர்மா. எப்படிப்பட்ட கர்மா? நிஷ்காம கர்மா. அதுதான் கர்மயோகத்துல பகவான் சொல்லிட்டு வர. எப்படிப்பட்ட கர்மா உண்டாகணும், எப்படிப்பட்ட கர்மா பண்ணினா நாம் நமக்கு சித்த சுத்தி உண்டாகும், எப்படிப்பட்ட கர்மா பண்ணினா சித்த சுத்தி உண்டாகாது, நாம் பின்னியும் சம்சார சக்கரத்திலேயே இருந்துட்டு இருப்போம். இதெல்லாமே சொல்றது பகவத்கீதையில கர்மயோகத்துல எக்ஸ்பிளைன் பண்றார் பகவான். அதனால கர்மம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த கர்மா இல்லைன்னா தர்மாச்சரணம், அதுதான் கர்மாங்கிறது. கர்மாங்கிறது தர்மத்துல, நமக்கு தர்மத்துல தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்றதோ அந்த கர்மாவை பண்றது, அதை ஆச்சரணம் பண்றது. அது இல்லைன்னா சித்த சுத்தி உண்டாகாது, ஞானம் உண்டாகாது. அதனால கர்ம காண்டம்ங்கிறது முக்கியமான விஷயம் நம்ம வேதங்களுக்கு. இந்த கர்ம காண்டத்திலேருந்து தான் ஞான காண்டத்துக்கு போக முடியுமே தவிர ஞான காண்டத்துக்கு டைரக்டா போக முடியாது. அப்ப இந்த தர்மாச்சரணம் நம்ம சமூகத்திலேருந்து விலகின போது, புத்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே அதுல இருந்து விலகின போது தான் தர்ம கிளானி ஏற்பட்டது. அதற்காகத்தான் நிறைய அவதாரங்கள் ஏற்பட்டது. அதுல முதன்மையான அவதாரம் குமாரில பட்டர் போல மகாத்மாக்கள் மீமாம்சைய கர்ம காண்டத்தை உத்தாரணம் பண்ணினான். இந்த கர்ம காண்டம் திருப்பியும் வரணும், தர்மாச்சரணம் வரணும் சமூகத்துலங்கிறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு அதை நிலைநாட்டினான். அந்த மீமாம்சா, அந்த கர்ம காண்டம் ஸ்தாபிச்சதுக்கு பிறகுதான் ஆச்சாரிய சங்கரருடைய அவதாரம். ஏன்னா வேதம் அப்படிங்கிறது த்விவிதோஹி வேதோக்தோ கர்மஹா பிரவருத்தி லக்ஷணோ நிவத்தி லக்ஷணஸ்ச. வேத தர்மம் த்விவிதோஹி வேதோக்தோ தர்மஹா பிரவருத்தி லக்ஷணோ நிவத்தி லக்ஷணஸ்ச. ரெண்டு விதமான தர்மம் வேதம் சொல்றது, பிரவருத்தி லட்சணம், நிவத்தி லட்சணம். இந்த பிரவருத்தி லட்சணமான கர்ம காண்டத்தை குமாரில பட்டர், பிரபாகரர், மண்டன மிஸ்ரர் போன்ற மகாத்மாக்கள் உத்தாரணம் பண்ணினா, ஆனா அந்த உத்தாரணத்துல நிக்கல, அதுலயே நின்றுட்டுனா பிரம்ம பர்யந்தம் போக முடியாது, அந்த ஞான பர்யந்தம் போக முடியாது. அதற்காக இந்த கர்ம காண்டத்திலேருந்து தொடங்கி இந்த ஞான காண்டத்துக்கு போக வேண்டும். அதற்காக வந்த அவதாரம் ஆச்சாரிய சங்கரருடைய அவதாரம். இந்த நிவத்தி லட்சணத்துடைய மகிமைய சொல்வதற்காக வந்த அவதாரம் ஆச்சாரிய சங்கரருடைய அவதாரம். இந்த அவதாரம் அது பகவத் பாதாள் பாஷ்யத்திலேயே சொல்றார். பகவத்கீதா பாஷ்யத்துல
ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றார். பிராமணத்துவ ரக்ஷணார்த்தம், அதற்காகத்தான் அவதாரம் வருது. பகவான் கிருஷ்ணர் எதற்காக அவதாரம் பண்ணினார்? பிராமணத்துவ ரக்ஷணார்த்தம் அப்படின்னு சொல்றார். பிராமணத்துவம்னா என்னது? பிராமணத்துவம்னா பிரம்மத்தை அறிதல். இந்த பிரம்ம ஞானம் தான் பிராமணத்துவம். இப்ப இந்த பிரம்ம ஞானம்னா என்ன? இந்த உபனிஷத்துக்கள், இந்த வேதாந்த ஞானம், அதுதான் பிரம்ம ஞானம், அதுதான் பிராமணத்துவம். இப்ப இந்த பிராமணத்துவத்துடைய ரட்சணத்துக்காக வரதுதான் அவதாரம். அதற்கு முதன்மையாக இருக்கிறது கர்மகாண்டம், அதனுடைய ரட்சணம். அதுக்கப்புறம் பிரம்ம ஞானத்தினுடைய ரட்சணம், பரிபாலனம், பிரச்சாரம். இதற்காக வந்த அவதாரம் நம்ம ஆச்சாரிய சங்கரருடைய அவதாரம். அதான் இந்த தியான ஸ்லோகத்திலே சொல்றது, அஜ்ஞானாந்தர் ககனபதிதான் ஆத்ம வித்யோபதேசைஹி திராத்தும். எதற்காக வந்தார்? ஆத்ம வித்யோபதேசைஹி, ஆத்ம வித்யோபதேசத்தை கொடுத்து அவளை காப்பாற்றுவதற்காக வந்த அவதாரம் ஆச்சாரிய சங்கரருடைய அவதாரம். இப்ப வந்து நம்ம 3 நாட்களா பார்த்துட்டு வரோம். ஆச்சாரிய சங்கரருடைய சங்கர விஜயங்கள்ல சொன்ன அவதார கதைகள், அவர் சந்நியாச கிரகணம் பண்ணினது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். இது வந்து ஆச்சாரிய சங்கரருடைய அவதார மகிமை. எல்லாருமே கேப்பா, இங்க அவதாரம்னு சொல்றேளே, அவரும் நம்மளை போல ஒரு மனுஷன் தானே, அவரும் இங்க இருந்தவர் தானே, அவதாரம்னு ஏன் சொல்றேன்? அவரும் ஒரு மனுஷனா இருந்த அவதாரம் பண்ணினவர் தான், மனுஷனா இருந்தவர் தான், மனுஷனா நடந்தவர் தான் அந்த பூமியில. ஆனா he was also walking in flesh and blood, இல்லையா? ஒரு ஹியூமனா தான் அவதாரம் பண்ணினார், ஒரு மனுஷனா தான் அவதாரம் பண்ணினார். ஆனா ஒரு மனுஷனுக்கும் அந்த பிரம்ம ஞானத்தை அடைஞ்சு பிரம்மமாக முடியும் அப்படிங்கிறதை காமித்தார். அதை நிரூபணம் பண்ணினார் ஆச்சாரியால். அவருடைய அவதாரமே திவ்யமான அவதாரம். he was a prodigy, சந்தேகமே இல்லை. அந்த சிவாம்சம், ருத்ராம்சத்திலேருந்து தான் அவர் அவதாரம் பண்ணினார். ஆனா அது அந்த ருத்ராம்சம், அந்த சிவாம்சம், தெய்வாம்சம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. நம்ம அதுக்கு சிரமிக்கிறோமா, அந்த பிரம்மத்தை அடைவதற்காக நம்ம சிரமிக்கிறோமாங்கிறதுலாம் பாயிண்டே. the main question is that நம்ம அதுக்குள்ள சிரமம் நம்ம நடத்துறோமாங்கிறது தான். அதை காமிக்கிறது தான் ஆச்சாரியாலுடைய ஜீவித சரித்திரமே. அது எப்படி பண்றது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வந்த அவதாரமே ஆச்சாரியர்களுடைய அவதாரம். எல்லா சாஸ்திரங்களையுமே படிச்சு, அந்த சாஸ்திரங்கள்ல எல்லாமே உபனிஷத்துக்கள், வேதாந்தம், பிரம்ம ஞானம் தான் சிறந்தது அப்படிங்கிறது ஆச்சாரியால் தீர்மானம் பண்ணினார். ஏன்னா நம்ம சங்கர விஜயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா 7 வயசுக்குள்ள ஆச்சாரியாலுடைய எல்லா அத்தியாபனம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அவர் பிரம்ம ஞானத்தை தேடிண்டு குருட்ட போறார். அப்ப எப்படி அத பிரம்ம ஞானம் தான் சிறந்ததுன்னு நிரூபித்தார் ஆச்சாரியால். எல்லா சாஸ்திரத்தையுமே படிச்சு விட்டு, இதுல நம்ம பிரம்ம ஞானத்தை தான் தெரிஞ்சுக்கணும், வேதாந்த சாஸ்திரம் தான் உயர்ந்தது, வேதாந்த சாஸ்திரம் தான் சாரமானது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி ஆச்சாரியால் தன் குருவை நோக்கி சென்றார். இப்ப வந்து நிறைய கொஸ்டின் வரலாம் இந்த இடத்துல. இப்ப வந்து அவர் எப்போ குருவை சந்திக்கிறாரோ அந்த சமயத்துல அவர் வந்து ஒரு 10 ஸ்லோகம் சொல்றார். குரு நீ யாரு அப்படிங்கிற கேள்வி வரும்போது 10 ஸ்லோகத்தை ஆச்சாரியால் சொல்றார். தசஸ்லோகி அப்படின்னு சொல்றோம். இன்னும் சில வெர்ஷன்ஸ்ல அது நிர்வாண ஷட்கம் அப்படிங்கிற 6 ஸ்லோகமாக்கும் அப்படிங்கிற சொல்றா. சம்ஹவ் அது வந்து அந்த ஸ்லோகங்களை ஆச்சாரியால் சொல்றார். நான் தேகம் இல்லை, நான் மனசு இல்லை, நான் இந்திரியங்கள் இல்லை, அந்த கேவலமான சிவமே நான், அந்த அனுபூதி விஷயமான சிவமே, அனுபவமே நான் அப்படிங்கிறத ஆச்சாரியால் சொல்றார். இப்ப இங்க ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம வந்து ஆச்சாரியால் குருகுலத்தில் உபனிஷத்துக்களை படித்தார், வேதாந்த சாஸ்திரத்தை படித்தார். பின்பு எதற்காக கோவிந்த பகவத் பாதாரை சென்றடைந்தார்? அவருக்கு ஆல்ரெடி தெரியுமே, வேதாந்த சாஸ்திரம் இதுதான், உபனிஷத் இதுதான் தெரியும் போது பின் எதற்காக குருட்டை போய் வேதாந்த சாஸ்திரம் படிக்கணும்? வாட் இஸ் த நீட், வாட் இஸ் த நெசசிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து, குருவை பார்த்தோன்னே அவர் அனுபவத்தை சொல்றார், நான் தான் அந்த பிரம்மம் அப்படிங்கிற அனுபவத்தை சொல்றார்.
பின்பு 4 வருஷம் குரு கூட இருந்தார், குருகுல வாசம் இருந்தார் அப்படிங்கிறது சங்கர விஜயங்கள் சொல்றது. இப்ப என்ன பண்ணினா 4 வருஷத்துக்கு? ஆல்ரெடி அவருக்கு அனுபவம் வந்தாச்சே. பின்ன 4 வருஷத்துக்கு என்ன பண்ணினார்? ஏன் 4 வருஷத்துக்கு இருந்தார் குரு கூட? அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். இப்ப ஒரு சாஸ்திரத்த நம்ம புஸ்தகத்துல படிக்கிறது ஒண்ணு. அதை அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறது வேற ஒண்ணு. குருகுலத்துல ஆச்சாரியால் படிச்சது உபனிஷத்து, வேதாந்த சாஸ்திரம் அப்படிங்கிற புஸ்தகம், அப்படிங்கிற கிரந்தம், அப்படிங்கிற சாஸ்திரத்தை படிச்சார். ஆனா அது அனுபவத்துக்கு வரணும்னா குரு கிருபை இருக்கணும், குரு சாநித்தியம் வேணும். அந்த குரு மூலமா தான் அந்த அனுபவம் வரும். அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே ஆச்சாரியர் இந்த சாஸ்திரத்தை படிச்சார். ஆனா அந்த அனுபவம் வரத்துக்காக குருட்டை போனார். அது மட்டுமல்ல, அந்த காலத்திலையும் கூட வேதாந்த சாஸ்திரத்தை நிறைய விதமா இன்டர்பிரேட் பண்ணியிருக்கா. அது ஆச்சாரியர்களுடைய பாஷ்யத்திலேயே இருக்கு. ஆச்சாரியாளுக்கு முன்னாலேயே உபவர்ஷர், ஆத்ரேயர், பிரம்மானந்தி, திரமிடாச்சாரியர், ஆச்சாரிய சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற பர்திரு பிரபஞ்சர் அப்படிங்கிற நிறைய வேதாந்த குருக்கள் இருந்திருக்கா. வேதாந்த சாஸ்திரஜர்கள் இருந்திருக்கா. அப்போ அவள் எல்லாமே டிஃப்ரெண்ட் வேஸா இன்டர்பிரேட் பண்ணியிருக்கா வேதாந்தத்தை. இந்த வேதாந்தம்ங்கிற இந்த சாஸ்திரத்தையே விதவிதமாக இன்டர்பிரேட் பண்ணியிருக்கா. இதுல எல்லாம் வச்சு ரைட் இன்டர்பிரேஷன் எது அப்படிங்கிறது ஆச்சாரியாளுக்கு அத்வைதபரமான இன்டர்பிரேஷன் தான் அது ரைட். The right way to interpret Vedanta is through Advaita அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சு, இந்த அத்வைதபரமாக யாரு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தேடி அது கோவிந்த பகவத் பாதார் மட்டும்தான். ஏன்னா அந்த குரு பரம்பரை, இந்த வசிஷ்டர்லேருந்து, பிரம்மாலேருந்து, நாராயணன்லேருந்து வந்த பரம்பரை. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் தத்புத்திர பராசரம் வியாசம் சுகம் கௌடபாதம் கோவிந்தம் அதாசி சிஷ்யம் சங்கரன். அப்போ நாராயணன்லேருந்து வந்த அந்த பரம்பரை இப்ப இருக்கிறது கோவிந்த பகவத் பாதர். அவர் அந்த பரம்பரையில வந்தவர், அந்த அத்வைதபரமான பரம்பரையில வந்தவர். அந்த அத்வைதபரமா அதை இன்டர்பிரேட் பண்றதுக்கு இவர் தான் ஆச்சாரியாள் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணித்தான் கோவிந்த பகவத் பாதாள்கிட்ட வரா. சோ இதுல நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அத்வைதம் வேதாந்தம் இருந்திருக்கு, வேதாந்த சாஸ்திரம் இருந்திருக்கு. ஆனா அந்த வேதாந்த சாஸ்திரத்தை அத்வைதபரமா இன்டர்பிரேட் பண்றதுக்காகத்தான், அதை படிக்கிறதுக்காகத்தான் கோவிந்த பகவத் பாதாள்கிட்ட வரா. அது அனுபவத்துல வரத்துக்காகத்தான் கோவிந்த பகவத் பாதாள்கிட்ட வரா. அப்புறம் அந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த குருவை சந்திச்ச உடனேயே அந்த அனுபவம் வருது. ஆனா 4 வருஷம் இதற்காக, 4 வருஷம் அதை திருடப்படுத்திக்கிறதுக்காக, அந்த ஞானத்தை திருடமா நிலைநிறுத்துறதுக்காக. எப்பவுமே நம்ம பார்ப்போம், இந்த சாநித்தியத்துல அனுபவம் வரும். ஆனா அதை திருடப்படுத்திக்கணும்னா அந்த சாஸ்திரத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும். அத்வைதபரமா அந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த 4 வருஷம் கோவிந்த பகவத் பாதாள் சங்கராச்சாரியருக்கு அத்வைதபரமா உபனிஷத்துக்களை வியாக்கியானம் பண்றது, அத்வைதபரமா பிரம்மசூத்திரத்தை வியாக்கியானம் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு. அதுதான் நம்ம பின்ன பாஷ்யங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கோவிந்த பகவத் பாதாளுடைய ஒரு கிருதியுமே நம்மள்ட்ட இல்ல. கௌடபாதாச்சாரியாளுடைய மாண்டூக்கிய காரிகா மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வரதெல்லாமே ஆச்சாரியருடைய பாஷ்யங்கள் தான். அப்ப அந்த கோவிந்த பகவத் பாதாளுடைய அந்த அப்ரோச், அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆச்சாரியாளுடைய பாஷ்யங்களை நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்ப இதுதான் ஆச்சாரியாளுடைய ஜென்ம உத்தேசியம். அந்த அத்வைதபரமா அதை தெரிஞ்சுக்கிறது, அதை பிரச்சாரம் பண்றது. இதுதான் அவளுடைய வேதாந்த சாஸ்திர பிரகாசனம். அதுதான் முக்கியமான ஒரு நோக்கமா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நமஸ்காரம்.